Hi hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மல் மெஷின் எம்ப்ராய்டரி அண்ட் பீட்ஸ் ஒர்க்ல ஹேண்டுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் வீடியோல என்னோட டிசைன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண சொன்னேன். நிறைய சிஸ்டர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. இந்த டாப்போட டிசைன் மட்டும் தான் நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெங்தா போயிட்டு இருந்து. ஸோ ஹேண்டுக்கு தனியாக டிசைன் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போது இந்த டாப் எப்படி நான் டிசைன் போட்டேன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுடிதார் டாப்புக்கு டிசைன் போட்டது எப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தில் டிசைனை வரைஞ்சி போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணோம். பட் ஹேண்டுக்கு அப்படி இல்லை. ஹேண்டு கிளாத்தை லைனிங்கில் வச்சு ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் டிசைன் வரைஞ்சி தைக்கணும். ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம டாப்பை வந்து கட் பண்ணின அப்புறம் தான் பேலன்ஸ் கிளாத்தை வந்து ஹேண்டுக்கு எடுத்தோம். ஸோ ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறது போல் ஹேண்டு சைஸை மார்க் பண்ணி வச்சுட்டே ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து ஹேண்டை நம்ம கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஹேண்டை ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே நம்ம டிசைனை வரையலாம். டிசைன் ரொம்ப ஈஸி தான். நம்ம அதில் வரைஞ்சத மாதிரி தான் இதுலேயும் வரைஞ்சிருக்கோம். இப்போது நான் கலர் சாக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து டிசைன் போடுறேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன கொடி டிசைனை போட்டிருக்கேன். இப்போது இந்த டிசைனை நீங்கள் மேலோட்டும் போடலாம், மேல் பக்கம் மட்டும் போடலாம். இது நான் வந்து கைக்கு கீழே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை நீங்கள் குறுக்கே போடுறதா இருந்தாலும் போடலாம். மேல் ஷோல்டரில் இருந்து கை முட்டு வர வரது மாதிரியும் இதே டிசைனை போடலாம். வரைஞ்சி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஷோல்டர்லேருந்து கீழ் பார்த்தும் போடலாம், இல்லை ஹேண்டில் இருந்து மேல் பார்த்தும் போடலாம். இப்போது டிசைனை வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் மிஷின் த்ரெட்டும் எடுத்திருக்கேன், களிநூலையும் எடுத்திருக்கேன். களிநூலை வந்து பாபிலில் சுற்றி எடுக்கணும். பாபினில் டைட்டாக போடக்கூடாது. த்ரெட்டு பாபினில் லூஸாக வந்து வெளியே வரணும் த்ரெட்டு. அது செக் பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறமா ரஃப்பாக ஒரு கிளாத்தில் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்னு. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பாபினை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மிஷினில் இருந்து த்ரெட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சிங் ஒழுங்காக வந்திருக்கு. இப்போது நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம டாப்புக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அது மாதிரி ரைட் சைடு ஃபஸ்ட்டு கொடிகளை ஃபில் பண்ணதுக்கப்புறமா அடுத்து லெஃப்ட் சைடு வாருங்க. ரைட் சைடு இப்போது ஸ்டிச் பண்ணி நம்ம நீடில் வந்து இது மாதிரி ஸ்டாப் பண்ணி திருப்பி ரிவர்ஸில் தைக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த டிசைன் உங்களுக்கு புரியும். மிஷினில் நம்ம இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறோன்னு நிதானமாக நீங்கள் பார்த்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக டிசைன் வரும். அப்புறமா நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் தைச்சிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீட்ஸ் ஒர்க்கு கூட ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல. இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த டிசைனை போட்டு பாருங்கள். உங்கள் கஸ்டமருக்கு கூட நீங்கள் போடலாம். ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க பிளெயின் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு கூட இந்த மாடல் ட்ரை பண்ணலாம். தென் ரெடிமேடாக நீங்கள் டாப் எடுக்கிறீங்களா, எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து இதே மாடலை ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் பண்ணீங்கன்னு. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு டிசைன். நான் நிறைய டாப்புக்கு சுடிதாருக்கு இதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இனியும் நிறைய டிசைன் உண்டு. வர நாட்களில் நான் என் வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம எண்டில் பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக அடிஷ்னலாக ஒரு 2 தையல் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதில் வந்து தண்டு மாதிரி டிசைன் ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி அடுத்த கையை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம்.
நான் இந்த டாப் ஸ்டிச் பண்ண 2 கலிநூல் தான் எடுத்தேன். இப்போ பேலன்ஸ் வந்த த்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஓரங்களை அடித்து விடலாம். இப்போது ஓரங்களெல்லாம் அடித்து விட்டதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு டிசைன் வந்திருக்குன்னு. இதில் நம்ம டாப்புக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அது மாதிரி ஒவ்வொரு கொடிக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து 4 பீட்ஸ், அடுத்து 3 பீட்ஸ், அடுத்து 2 பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு கொடியாக ஸ்டிச் பண்ணி வரும்போது அழகான ஒரு டிசைன் ரெடி ஆகிரும். இப்போது இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் இது மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 நாட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொடிக்கு வந்து 2 சைடும் 4 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். அப்புறமா 3 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடும் 3 பீட்ஸ் ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போது ஒரு அழகான லீஃப் ஸ்ட்ரக்சருக்கு கிடைக்கும். இதே ஃபார்மேட்டை ஒவ்வொரு கொடிக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் டிசைன் ஃபுல்லாக ரெடி ஆகிரும். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கேளுங்க. இப்போ இந்த டிசைன் போடுறதுக்கு நான் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 21 ருபீஸ் தான் செலவாக்குனேன். நம்ப முடியலைன்னா நான் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 10 ரூபா பாக்கெட் பீடு, கட் பீடு, தென் 2 செட்டு கலிநூல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, தென் நார்மல் மிஷின் த்ரெட்டு எல்லாம் கூட பார்த்தா 21 ருபீஸ் தான் ஆச்சு. ₹21 உங்களுக்கு அழகான எம்ப்ராய்டரி டிசைன், அது மட்டும் இல்லை பீட்ஸ் ஒர்க் வச்ச ஒரு டிசைன் உங்களுக்கு நீங்களே வீட்டில் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.